ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான முட்டையை வச்சு எக் லாப்பா தான். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சப்பாத்தி மாவை ரவுண்டாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துட்டு நம்ம நார்மலாக எப்பவும் சப்பாத்தி செய்வோம்ல அந்த மாதிரி செஞ்சுட்டு ஒட்டு மாவுலாம் சேர்த்து செய்ய மாட்டேன். அதாவது நம்ம டஸ்ட் பண்ணுவோம்ல மாவு, அந்த மாதிரிலாம் இல்லாமல் வெறும் ஆயில் சேர்த்து நல்லா பிணைஞ்ச மாவு தான் இந்த மாதிரி ஒட்டாமல் கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கிற மாவில் தான் நம்ம நல்லா சூப்பராக கிடைக்கும் நமக்கு. அதுக்கு நம்ம முட்டை ஆம்லேட் போடுறதுக்காக ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு, மஞ்சத்தூள், 2 முட்டை உடச்சி ஊற்றி நல்லா கலந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்படி இது எப்படின்றத பார்க்கணுன்னா, நான் இதுக்கு முந்தின வீடியோவில் நான் முட்டை சப்பாத்தின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் உங்களுக்கு. அது நீங்கள் பாருங்கள். இது மிக்ஸ் பண்ணுற விதம் முட்டை எப்படி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். இது கொஞ்சமாக நம்ம நடுவில் மட்டும் இருக்கா மாதிரி வெங்காயத்தோடு சேர்த்து இதை மடிச்சுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக திரட்ட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக திரட்டிக்குங்க. அப்போ தான் நமக்கு எக் லாப்பா நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டு இப்போது இதை எடுத்து இப்படி ஒரு மடிப்பு, அப்புறம் இதை எடுத்து இப்படி ஒரு மடிப்பு, அப்புறம் இந்த சைடு எடுத்து இப்படி ஒரு மடிப்பு, முட்டை வெளியே வராத மாதிரிக்கு நம்ம மடிச்சுக்கலாம். இப்படி ஒரு மடிப்பு. இப்போ வெளியே முட்டை வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வராத அளவுக்கு டக்குன்னு மடிச்சுட்டு டக்குன்னு செஞ்சிடணும். இதை நம்ம தவாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எண்ணெய் நான் ஏற்கனவே ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதே எண்ணெயில் நல்லா செவுக்கணும். செவுக்க வச்சு திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி செவுக்க வச்சு எடுக்கும்போது உள்ளே நம்மளோட முட்டை நல்லா வெந்து சூப்பராக கிடைக்கும். நான் இது செவுக்க வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது மீடியம் ஃப்ளேம்லேயும் ஸ்லோலையும் மாற்றி மாற்றி வச்சு இந்த மாதிரி நல்லா செவுக்க சுட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான எக் லாப்பா ரெடி ஆயிடுச்சு. இதேமாரி நாங்கள் 4 பேர்த்துக்கு 4 செஞ்சுருக்கேன். இதேமாரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.